வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம். அது ஈவே ராமசாமி, அதாவது பெரியாரு நமக்கு தெரிஞ்சவரோட ஒழுக்கம், அப்புறம் ஊழல் பத்தின சில நிலைப்பாடுகளை பத்தி பேசுது. சரி. நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு ஆதாரம் ஈவே ராமசாமியின் இரட்டை வேடமும் ஒழுக்கக்கேடும் அப்படிங்கிற புத்தகத்தோட சில பகுதிகள் தான். ஆமா. இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது திமுக மேல ஊழல் புகார்கள் வந்தப்போ பெரியார் வேற வேற சமயத்துல சொந்த கருத்துக்கள்ல முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ம். முரண்பாடுகள். ஆமா, அந்த முரண்பாடுகளை இந்த புத்தகம் எப்படி விளக்குது, என்னென்ன மேற்கோள் காட்டுதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இன்னைக்கு. கண்டிப்பா. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடணும். நாம இப்ப விவாதிக்க போறது இந்த குறிப்பிட்ட புத்தகத்தோட பார்வைய மட்டும்தான். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இதுல இருக்கிற தகவல்கள், அவங்க வைக்கிற வாதங்கள், சில சமயம் ரொம்ப கடுகலான வார்த்தைகள் கூட பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே அந்த புத்தகத்துல இருந்து எடுத்ததுதான். சரி. இத நாங்க ஏத்துக்கிறோனோ இல்ல மறுக்கிறோனோ அர்த்தம் இல்ல. அந்த புத்தகம் என்ன சொல்லுது, எப்படி சொல்லுதுங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றதுதான் எங்க நோக்கம். அப்போ நீங்க அந்த விமர்சன பார்வையை புரிஞ்சிக்க முடியும். அதேதான். சரி, அப்போ இந்த புத்தகம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஒழுக்கம் பத்தி பெரியார் சொன்னதா ஒரு விஷயத்த முதல்ல சொல்றாங்க இல்லையா? ஆமா. 1957ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 1957 ஜனவரி 27 விடுதலை பத்திரிகையில பெரியார் எழுதினதா ஒரு மேற்கோள் வருது. ம். சமுதாயமே ஒழுக்கக்கேடாக போனதற்கு காரணம் ஒருவன் அயோக்கியத்தனம் செய்கிறான் என்றால் அதை கண்டிக்க வேண்டும் என்று தோன்றாததுதான். ஓ. இத படிக்கும்போது சமூக ஒழுக்கத்துக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியுது. தப்பு பண்றவங்கள கண்டிக்கணும்னு சொல்றாரு. ஆமா, இது ஒரு தெளிவான ஒரு உறுதியான நிலைப்பாடு மாதிரி இருக்கு. சமூகத்துல தப்பு நடந்தா தட்டி கேட்கணுங்கிற மாதிரி. சரி. நிச்சயம். அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சமூகத்துல ஒழுக்கமின்மை ஏன் பரவுதுன்னா, தப்பு பண்றவங்கள மத்தவங்க கண்டிக்காம இருக்கிறதால தான் பெரியார் சொன்னதா காட்டுது. புரியுது. இது ஒரு தார்மீக கோபம் மாதிரி இருக்கு. ஆமா, இது அந்த புத்தகத்தோட ஆரம்ப புள்ளி. அதாவது ஒழுக்கத்தோட முக்கியத்துவத்தை இப்படி சொன்ன ஒருத்தர் அப்புறம் எப்படி வேற மாதிரி பேசினாருன்னு காட்ட இது உதவுது. சரி, அப்போ அந்த வேற மாதிரி பேச்சு அது எங்க வருது? இங்கதான் அந்த புத்தகம் சொல்ற முதல் முரண்பாடு வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சரியா 10 வருஷம் கழிச்சு 1967 ஆகஸ்ட் 27 அதே விடுதலை பத்திரிகையில திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவங்க மேல ஊழல் புகார்கள் வருது. ம். அப்போ அவர் என்ன சொன்னதா அந்த புத்தகம் சொல்லுது? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அந்த மேற்கோள், இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர், திமுக அவர்கள் மேல் பல குறைகளை சொன்னாலும் அவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்ல. ஓ, கவலை இல்லையா? அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் சொல்றாரு, வாழ்க்கையில் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி. என்னது? திருட்டு பணத்துல தனி ருசியா? ஆமா, இது கருத்தோட நேரெதிரா இருக்குல்ல. நேர் எதிரா இருக்கு. 10 வருஷத்துல கருத்து மாறலாம் தான். ஆனா இந்த ஆதாரம் இத வெறும் கருத்து மாற்றமா பார்க்கல. அதான் பிரச்சனை. அப்போ எப்படி பாக்குது? 2 விஷயம். ஒன்னு, 1957ல அயோக்கியத்தனத்தை கண்டிக்கணும்னு சொன்னவரு 1967ல தனக்கு வேண்டியவங்கன்னு நினைக்கிற திமுகவினர் லஞ்சம் வாங்கினா கவலை இல்லைன்னு சொன்னதா சொல்றது. சரி. இன்னொன்னு, முக்கியமா அந்த திருட்டு பணம் சம்பாதிக்கிறதுல தனி ருசிங்கிற வார்த்தை. ஆமா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த வார்த்தைய அந்த புத்தகம் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. இது சும்மா பொறுத்துக்கிறது இல்ல, ஊழலையே ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த புத்தகம் வாதாடுது. ஓஹோ. அதனால 10 வருஷ இடைவெளி இருந்தாலும் அந்த கருத்து, குறிப்பா அந்த தனி ருசிங்கிற வார்த்தை 1987ல சொன்ன தார்மீக நிலைப்பாட்டோட பயங்கரமா மோதுதுன்னு புத்தகம் சொல்லுது. இதத்தான் அவங்க இரட்டை வேடம்னு சொல்றதுக்கு முக்கிய ஆதாரமா வைக்கிறாங்க. இது உண்மையே ஒரு சிக்கலான வாதமா தான் இருக்கு. அப்போ இந்த புத்தகத்தின்படி பெரியார் எப்பவுமே திமுக தப்பு செஞ்சா கடுக்காம சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருந்தாரா? இல்ல, அங்கதான் இன்னொரு திருப்பம் வருது. அப்படியா? என்னது? இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, 1967க்கு 3 வருஷம் முன்னாடி, அதாவது 1964ல 1964 நகரசபை தேர்தல் நடந்தப்போ ஈரோட்ல திராவிடர் கழக கூட்டம் நடந்திருக்கு. அதுல பெரியார் பேசினதா ஒரு தகவல். அதுல என்ன பேசினாரா? அதுல திமுகவை ரொம்ப கடுமையா விமர்சிச்சதா சொல்றாங்க. ஓ, என்ன சொல்லி? அவரே கேட்டதா அந்த புத்தகம் ஒரு மேற்கோள் காட்டுது. திமுக கழகத்தில் லஞ்சம் மலிந்து விட்டது அப்படின்னு ஆரம்பிச்சு, சரி, கிருஷ்ணன் வீட்டுக்கு அன்னக்காவடியாக குசேலர் சென்று லட்சாதிபதியாக வந்தார். அதுபோல் திமுகவினர் சென்னை நகரசபைக்குள் நுழைந்தவுடன் லட்சாதிபதியாகி விட்டார்கள். இவர்களுக்கா ஓட்டு போட போகிறீர்கள் அப்படின்னு கேட்டதா சொல்றாங்க. அடேப்பா, இது நேரடியான விமர்சனமா இருக்கே. குசேலர் உதாரணம் எல்லாம் சொல்லி. ஆமா,
இது அந்த புத்தகத்தோட வாதத்தை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குது. ஆனா அதே சமயம் அவங்க பார்வையில வலுப்படுத்துதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது 1964ல திமுக ஊழலை இவ்ளோ கடுமையா விமர்சிச்சதா சொல்றாங்க இல்லையா? ஆமா. ஆனா அதே புத்தகம் 3 வருஷத்துல 1967ல அவங்க லஞ்சம் வாங்கினாலும் கவலை இல்ல, அதுல தனி ருசி இருக்குன்னு சொன்னதா சொல்லுது. ஆமாம், ரெண்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாற்றத்தை தான் அந்த புத்தகம் நேரத்துக்கு ஒரு கொள்கை இல்லனா சந்தர்ப்பவாதம்னு கடுமையா சொல்லுது. ஓ, அப்போ 1964 விமர்சனம் கூட நேர்மையான கண்டனம் இல்ல, அதுவும் ஒரு அரசியல் கணக்குன்னு சொல்றாங்களா? ஆமா, அந்த நேரத்தை அரசியல் சூழலுக்கு அப்படி பேசினாரு. அப்புறம் 1967ல சூழல் மாறினதும் கருத்தும் மாறிடுச்சுன்னு புத்தகம் வாதிடுது. இந்த இடத்துல தான் அந்த புத்தகம் அவரை பித்தலாட்ட பேர்வழி மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளால சொல்லுது. புரியுது. இந்த முரண்பாடு தான் அவரோட நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குதுன்னு அந்த புத்தகம் சொல்ல வருது. சரியா சொன்னீங்க, அதுதான் அவங்க வாதம். சரி, இந்த அரசியல் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுவா ஒழுக்கம்ங்கிறத பத்தி பெரியார் எப்படி பார்த்தாருன்னு இந்த புத்தகம் வேற ஏதாவது சொல்லுதா? சொல்லுது, அதுக்கும் ஒரு மேற்கோள் இருக்கு. அதுவும் 1957லயா? ஆமா, அதே 1957 அக்டோபர் 24 விடுதலையில எழுதினவா இன்னொரு மேற்கோள். என்ன அது? ஒழுக்கத்தை பற்றி கூட சொல்லும்போது சொல்வேன், ஒரு பணக்காரன் தம் வசதிக்கு ஒன்ற ஒழுக்கம்னு எழுதி வச்சுக்கிட்டா அதை கட்டிக்கொண்டு நாம ஏன் அழ வேணும்? ஓ, இது நடைமுறையில இருக்கிற ஒழுக்க விதிகளை, குறிப்பா பணக்காரங்க உருவாக்குன விதிகளை அப்படியே ஏத்துக்க தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு விமர்சன பார்வை மாதிரி தெரியுது, சமூக விதிகளை கேள்வி கேட்கிற மாதிரி. இதை இந்த ஆதார புத்தகம் எப்படி எடுத்துக்குது? இதையும் விமர்சிக்குதா? இது கொஞ்சம் நுட்பமான இடம். சும்மா பார்த்தா இது அதிகார வர்க்கத்துக்கு எதிரா பேசுற மாதிரி இருக்கும். ஆமா. ஆனா அந்த புத்தகம் இதை வேற மாதிரி பாக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பணக்காரன் தப்பு செஞ்சா அது கண்டிக்கத்தக்கதுதான். ஆனா அவன்கிட்ட நாம சமூக சீர்திருத்தத்தை எதிர்பார்க்கல. சரி. ஆனா தன்னை சமூக சீர்திருத்தவாதின்னு பகுத்தறிவாளர்னு சொல்ற பெரியாரு, ஒழுக்கங்கிறது வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாங்கிற மாதிரி பேசலாமா? அதுவும் தனக்கு வேண்டப்பட்டவங்க மேல ஊழல் புகார் வரும்போது அந்த தப்ப நியாயப்படுத்துற மாதிரி பேசலாமான்னு அந்த புத்தகம் கேள்வி கேக்குது. ஓஹோ, அப்படியா வருத? ஆமா, பணக்காரன் தப்பு பண்றதை விட சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்றவரே தார்மீக விதிகளை வளைக்கலாமாங்கிறது தான் அவங்க கேள்வி. இதுவும் அந்த இரட்டை வேடம் குற்றச்சாட்டை வலுப்படுத்த தான் அவங்க பயன்படுத்துறாங்க. புரியுது புரியுது. விவாதம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகுது. சரி, இப்ப நாம கடைசியா பார்க்க போற மேற்கோள், இதுதான் அந்த புத்தக வாதத்தோட உச்சம்னு சொல்லலாமா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான மேற்கோள் அவங்க பார்வையில. 1969 மே 1 சென்னையில திருவல்லிக்கேணியில பெரியார் பேசினதா சொல்றாங்க. ஊழல் ஒழுக்க மீறல் பத்தி ரொம்ப வெளிப்படையா ஒரு கருத்தை சொன்னதா அந்த புத்தகம் சொல்லுது. அந்த மேற்கோள் இதுதான். சொல்லுங்க. இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான், அந்த மந்திரி குடித்தான், அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமானது. என்னது சாதாரணமானதா? ஜனநாயகத்தில் இதுவரை இலஞ்சம் வாங்காமல் இருந்தவன் எவன்? ஜனநாயகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியதை ஆகும். இதை ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டிய அவசியமில்லை. அடிங்கப்பா, லஞ்சம் வாங்கறதுக்கு குற்றமே இல்லையா? ஆமா, அப்படி சொன்னதா அந்த புத்தகம் சொல்லுது. ஊழலே இவ்வளவு சாதாரணமாக சித்தரிக்கிறதா சொல்ற இந்த கருத்தை அந்த புத்தகம் எப்படி அவங்களோட இறுதிவாதத்துக்கு பயன்படுத்துது? இது ஏன் இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டா மாறுது? இந்த கேள்விக்கான பதில்ல தான் அந்த புத்தகத்தோட மொத்த விமர்சனமே அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். சரி. இந்த 1969 மேற்கோள் அந்த ஆதாரம் ஒரு மாதிரி அதிர்ச்சி தர்ற ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி காட்டுது. ஓ. லஞ்சம், குடிப்பழக்கம், தனிப்பட்ட ஒழுக்க மீறல் இதெல்லாம் சாதாரணமானது, ஜனநாயகத்துல நடக்கக்கூடியது, குற்றமாவே கருத தேவையில்லைன்னு ஒரு சமூக தலைவர், ஒரு சீர்திருத்தவாதின்னு சொல்லிக்கிறவர் சொன்னதா இந்த புத்தகம் சித்தரிக்குது. இது 1957 அயோக்கியத்தனத்தை கண்டிக்கணும்னு சொன்னதா சொல்ற கருத்து இருக்கு. ஆமா. அதுக்கு மட்டும் இல்ல, 1964ல திமுக ஊழலை கண்டிச்சதா சொல்றாங்களே. ஆமா, அதையும் பார்த்தோம். அதுக்கு கூட முற்றிலும் முரணானதுன்னு அந்த புத்தகம் ரொம்ப கடுமையா வாதாடுது. அப்போ எல்லாத்துக்கும் முரணா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, திருக்கு பணத்துல தனி ருசின்னு சொன்னதுல இருந்து இன்னும் ஒரு படி மேல போய் ஊழலே தப்பில்லைன்னு சொன்ன மாதிரி இதை சித்தரிக்கிறாங்க. சரி. இந்த இடத்துல தான் அந்த புத்தகம் திரும்ப திரும்ப அயோக்கியர்கள், இழிப்பிறவி, பித்தலாட்ட பேர்வழின்னு ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பெரியார குற்றஞ்சாட்டுது. இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த புத்தகத்துல இருக்குதா? ஆமா, நேரடியாவே இருக்கு. இந்த வார்த்தைகள் இந்த புத்தகம் சொல்றபடி இப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னதா சொல்ற ஒருத்தருக்கு பொருந்தும்னு அது நியாயப்படுத்துது. அப்போ சுருக்கமா சொன்னா இந்த 1969 மேற்கோள பெரியாரோட தார்மீக நிலைப்பாடு முழுசா சரிஞ்சிடுச்சுன்னும் அவரோட இரட்டை வேடம் ரொம்ப அப்பட்டமா தெரியுதுன்னு அந்த புத்தகம் முடிவு பண்ணுது.
திரும்பவும் சொல்றேன், இந்த விளக்கமும் கடுமையான வார்த்தைகளும் அந்த மூல ஆதாரமான புத்தகத்திலிருந்து வர்றது. சரி. ஆக இப்படி வேற வேற காலத்துல சொன்னதா சொல்லப்படுற மேற்கோள்களை வச்சு அதுக்கு நடுவுல முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லி இந்த புத்தகம் ஒரு தீவிரமான விமர்சனத்தை வைக்குது. ஆமா. லஞ்சம் வாங்குறதுல தனி ருசி இருக்குன்னு சொல்லதுல ஆரம்பிச்சு அது சாதாரணமானது, குற்றம் இல்லைன்னு சொன்னது வரைக்கும். ஆனா நடுவுல ஊழலை கண்டிச்சதும் இருக்கு. இந்த எல்லாத்தையும் காட்டி இந்த புத்தகத்தோட இறுதி முடிவு என்ன, ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வராங்க? அந்த புத்தகம் சொல்ற கடைசி கருத்து ரொம்ப நேரடியானது. அது என்ன சொல்லுதுன்னா, ஈவன் ராமசாமி ஒழுக்கம், ஊழல் விஷயங்கள்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணுக்கொண்ணு பயங்கரமா முரண்படுற கருத்துக்களை சொல்லியிருக்காரு. முக்கியமான குற்றச்சாட்டு. புரியுது. திருட்டு பணத்துல தனி ருசினோ, லஞ்சம் வாங்கிறது சாதாரணம்னோ எந்த உறுத்தலும் இல்லாம அவரால சொல்ல முடிஞ்சதுன்னு அந்த புத்தகம் வாதாடுது. சரி. கடைசியா சமூகத்துல ஒழுக்கக்கேடு இருக்குன்னா அதுக்கு தப்பு பண்றவங்களை கண்டிக்காத மக்கள் மட்டும் காரணம் இல்ல. பெரியார் மாதிரி வழிகாட்டின்னு நினைக்கிறவங்களே இப்படி நேரத்துக்கு ஒரு கொள்கை பேசுறதும் இரட்டை வேஷம் போடுறதும் ஒரு முக்கிய காரணம்னு இந்த புத்தகம் ரொம்ப தீவிரமா தன் வாதத்தை முடிக்குது. அவரை மறுபடியும் பித்தலாட்ட பேர் வழின்னு சொல்லி அவரோட நம்பகத்தன்மையையும் தர்மீக வழிகாட்டியா இருக்கிறதுக்கான தகுதியையும் ரொம்ப கடுமையா கேள்வி கேக்குது. இதுதான் இந்த புத்தகத்தோட குறிப்பிட்ட பகுதிகள் சொல்ற பார்வை, அவங்களோட சுருக்கமான முடிவுரை. இந்த ஆழமான பார்வைக்கு நன்றி. நாம இன்னைக்கு பேசினது ஈவராமசாமியின் இரட்டை வேடமும் ஒழுக்கக்கேடும்ங்கிற ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தோட சில பகுதிகளை மட்டும் வச்சுதான் அப்படிங்கறத திரும்பவும் அழுத்தமா சொல்லிக்கிறோம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அந்த புத்தகத்துல என்ன வாதம் வைக்கிறாங்க, என்ன மேற்கோள் காட்டுறாங்க, அவங்க பார்வை என்ன, அவங்க என்ன முடிவுக்கு வராங்கங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இந்த புத்தகம் பெரியாரோட சில குறிப்பிட்ட பேச்சுகளை மட்டும் எடுத்து அதுக்கு நடுவுல அவங்க பார்வையில பெரிய முரண்பாடுகள் இருக்குன்னு காட்டி அவர் மேல ஒரு தீவிரமான விமர்சனத்தை வைக்குதுன்னு பார்த்தோம். சரி. குறிப்பா பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களோட நிலைப்பாடுகள் அரசியல் சூழல் மாறும்போது எப்படி மாறலாம், இல்ல தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வரும்போது எப்படி மாறலாங்கிற மாதிரி சில சிக்கலான கேள்விகளை இந்த ஆதாரம் எழுப்புது. ஆமா. இந்த மாதிரி விமர்சனங்கள் எப்படி உருவாக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்க இந்த அலசல் உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறோம். நிச்சயமா.